30ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகிடும். 7ஆம் தேதி வரைக்கும் உங்களால் அந்த பணத்தை எடுக்காமல் இருக்க முடியும்னு நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ லிக்விட் ஃபண்ட்லேயோ அந்த ஃபண்டை வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அந்த ஷார்ட்டர் டேர்ம் ஆஃப் அந்த 7 டேஸுக்கு உங்களுக்கு ஒரு 4 to 6% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரேதர் நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த 6 நாளைக்குன்னு பர்டிகுலராக கிடைக்காது. ஒரு பெஸ்ட் ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டோட ரிட்டர்ன் லார்ஜ் கேப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். ஒஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும்போது 2 விஷயம் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு கமெண்ட் மூலமாக கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் காட்டுறதுக்கு பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் ரெகுலர் இன் சேம் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டைரக்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு நார்மல் ஈக்விட்டி ஃபண்டில் 0.50 0.60 இருக்கும். ரெகுலரோடது 1.5 1.7 கிட்ட இருக்கும். அந்த 0.5 to 0.7 டிஃப்ரென்ஸ் இருக்கும். பல வீடியோஸில் நானுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே அமௌண்ட்டு இந்த 1% டிஃப்ரென்ஸுங்கிறது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்காது. ஃபண்டோட சைஸு ஏற ஏற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க. செபி அந்த ஃபண்டு கேப்புக்கு 5000 கோடிக்கு இவ்வளோ ரூபா வைக்கணும், 10,000 கோடிக்கு இவ்வளோ வைக்கணும், 10,000 கோடிக்கு மேலே போகக்கூடிய ஒவ்வொரு 500 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஇஆர் பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு ஃபண்டு வளர வளர டைரக்டுக்கும் ரெகுலருக்குமான அந்த ஸ்பேஸ் பெரிய லெவலில் குறைஞ்சிரும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டு சைஸும் பெருசாகிருச்சு அப்படின்னு இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டையே எடுத்துக்குவோம். நம்ம டாப் லீடர் ஸ்மால் கேப் ஃபண்டு அவங்க ஃபண்டு சைஸ் கிட்டத்தட்ட 60,000 கோடி கிட்ட இருக்குது. அதோட டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கும் ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கும் 0.3 to 0.4% தான் வித்தியாசமே இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஸ்கேலை வச்சு எல்லாத்தையும் நம்ம அளக்க முடியாது. டைரக்டுக்கும் ரெகுலருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். பட் அது சஸ்டைனபிளாக அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்காதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். I am exactly 40 when I am watching this video, not saving this date, so feel bad. Which investment is best for them? அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னைய கேட்டால் நான் எப்பவும் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு அதுக்கான ரிசர்ச் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தளவு எஃப்அண்டோ ஆப்ஷன்ஸு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகலாம். பட் எல்லாத்த விட ஈஸியஸ்ட் வெஹிக்கிள், சேஃபான வெஹிக்கிள், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சொல்யூஷன்ஸ் தரக்கூடிய எல்லா லைஃப் கோல்ஸுக்கும் சொல்யூஷன்ஸ் தரக்கூடிய ஒரே வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஒரு நாளைக்கும் ஃபண்டு இருக்குது, ஒரு வாரத்துக்கும் ஃபண்டு இருக்குது, ஒரு மாதத்துக்கும் ஃபண்டு இருக்குது, 5 வருஷத்துக்கும் ஃபண்டு இருக்குது, 10 வருஷத்துக்கும் ஃபண்டு இருக்குது. ஸோ எல்லா விதமான சொல்யூஷன்ஸுக்கும் எல்லா விதமான ரிஸ்க்குக்கும் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அதனால மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. என்ன டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டேர்மை பொறுத்தளவு உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதுக்கு கரெக்டான டேர்ம் சொல்ல முடியும். நீங்கள் 30ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகிடும். 7ஆம் தேதி வரைக்கும் உங்களால் அந்த பணத்தை எடுக்காமல் இருக்க முடியும்னு நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ லிக்விட் ஃபண்ட்லேயோ அந்த ஃபண்டை வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அந்த ஷார்ட்டர் டேர்ம் ஆஃப் அந்த 7 டேஸுக்கு உங்களுக்கு ஒரு 4 to 6% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரேதர் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த 6 நாளைக்குன்னு பர்டிகுலராக கிடைக்காது. அதனால அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் மொத்தம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஸோ டேர்மை பொறுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன் மாறும், உங்கள் ரிஸ்க்கை பொறுத்தளவு ரிட்டர்ன் மாறும். வாட் இஸ் குட் ஃபண்ட்ஸ் நீட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார், குட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு கிடையவே கிடையாது சார். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஃபண்டு குட் ஃபண்டாக இருந்திருக்கும்.
நீங்க பெர்ஃபார்மன்ஸ பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ்ல வந்து பெஸ்ட் ஃபண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஃபண்டுல போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஃபண்டு 30% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அது குட் ஃபண்டு, இன்னைக்கு அது பேட் ஃபண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்து இந்த வருஷம் பிளஸ் அடுத்த வருஷம் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் டிஃபென்ஸ்ல அதிகமாச்சு, மார்க்கெட் திரும்பவும் மேல போக ஆரம்பிச்சதுன்னா, அதே டிஃபென்ஸ் ஃபண்டு திரும்பவும் நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். இதே மாரி தான் சைக்ளிக் செக்டார்ஸ்ல அந்த ஃபண்ட்ஸு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சமயத்துல பெர்ஃபார்ம் பண்ணும். இது செக்டார் ஓரியன்டட். லார்ஜ் கேப்லயோ, மிட் கேப்லயோ, ஸ்மால் கேப்லயோ ஒவ்வொரு ஃபண்டுலயும் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மிட்ட பொறுத்தளவு கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸ்மால பொறுத்தளவு 27 ஃபண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த 27 ஃபண்ட்ஸ்ல நீங்க லார்ஜு, மிட்டு, ஸ்மாலு இத பிராட் கேட்டகரியா வச்சுட்டு நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 10 வருஷத்து டேட்டாவ எடுத்து, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னு, ஒரு பெஸ்ட் ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டோட ரிட்டர்ன் லார்ஜ் கேப்ப பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். வொர்ஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12% இருக்கும். அதாவது அதுல இருக்கிற அந்த 50 ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபண்டு 20% கடந்த 5 வருஷத்துல பெஸ்ட் ஃபண்ட் குடுத்துருக்கும். வொர்ஸ்ட் ஃபண்டு 12% குடுத்துருக்கு. இது மிட் கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் ஃபண்டு 27, 28% குடுத்துருக்கு. வொர்ஸ்ட் ஃபண்ட் எவ்வளோ குடுத்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16, 17% குடுத்துருக்கு. அதாவது லார்ஜ் கேப்போட பெஸ்ட்டு, மிட் கேப்போட வொர்ஸ்ட் ஃபண்டுல குடுத்துருக்கும். ஸ்மால் கேப்ல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் ஃபண்டு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. வொர்ஸ்ட் ஃபண்ட் எவ்வளோ குடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 26%. வொர்ஸ்ட் ஃபண்டு 23, 26% அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல பெஸ்ட்டு, வொர்ஸ்ட்டு அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடிய எல்லா பெஸ்ட் ஃபண்டும் இன்னைக்கு அது பெஸ்ட் ஃபண்டா இல்ல. அது கேட்டகரியில 6வதோ, 7வதோ, 20வதோ இருக்கு. ஸோ, வெறும் நம்ம ரிட்டர்ன மட்டும் வச்சுட்டு சேஸ் பண்ணாதீங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு உள்ள வரும்போது 2 விஷயம் சரியா ஞாபகம் வச்சுக்கங்க. 1 உங்களோட கோல் ஞாபகம் வச்சுக்கங்க. 2வது நீங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது. 12%, 15%, இல்ல 20%? நீங்களே ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த பெர்சன்டேஜ் கிடைச்சால் எனக்கு போதுன்ற மனநிறைவோட நீங்க மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான், அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு போனஸ் தான். ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க நினைக்கிற ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அந்த ஃபண்டுல நீங்க இருந்தீங்க. பிளஸ் கோல நோக்கி நீங்க இருந்தீங்கன்னாலே, அது உங்களுக்கு நல்லா கை குடுக்கும். எஸ் வி கேன் இன்வெஸ்ட் while in a downtrend. Market is every day down. When where it is bounce back, nobody knows. Today's investment, tomorrow itself loss. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்மால் கேப் 5 ஸ்டார் ரேட்டிங்கு லாஸ் 18% within 4 months. Even if it is equity, you can exit on the same day when you recover losses. Whereas in mutual fund, before they process, it will be loss again. Getting back the capital account itself is in a mutual fund is a big challenge அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்க சொல்றது 100% சரி சார். நீங்க சொல்லியிருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் ஸ்மால் கேப் ஃபண்ட வெறும் 4 மாசத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளா நீங்க தேர்ந்தெடுத்தது தவறு. இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு வரும்பொழுதே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் மினிமம் 5 to 7 இயர்ஸ் இருந்தால் தான் அதில் நீங்கள் வரணும். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 ஸ்டார் ரேட்டட் ஸ்மால் கேப் ஃபண்டு கடந்த 5 வருஷத்தில் அது எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 3 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் விட கூட மார்க்கெட்டு கீழே விழுகும் பொழுது எல்லாரும் தலையில் குட்டுறது அவ்வளவு நியாயம் கிடையாது. என்ன கடந்த 4 வருஷத்துல மார்க்கெட்டு 2020 to 24 ஏறும் பொழுது யாருமே கேள்வி கேட்கல. இது பிஇ ரேஷியோவை பத்தி பார்க்கல, இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை பத்தி கேட்கல, எஃப்ஐஐஸ் ஏன் உள்ள வந்தாங்கன்றத பத்தி கேட்கல. யாருமே எதை பத்தியுமே கேட்கல. மார்க்கெட்டு குடுக்க எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஈஸி ரன்னு அவங்கள பொறுத்தளவு யார் வேணாலும் உள்ள வரலாம், எப்ப வேணாலும் உள்ள வரலாம், எல்லாத்துலயும் நம்ம லாபம் எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்த குடுத்துருச்சு. முக்கியமா இந்த 4 வருஷத்துல வந்திருக்கக்கூடிய நியூ இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேரு இத தவறா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அது தவறு. இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு நீங்க உள்ள வரும்பொழுது ரிஸ்க் தெரிஞ்சு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானோட வரணும். நீங்க என்ன ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு நாள் இருக்க போறீங்கன்றத தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான், நீங்க அதுல லாபம் அடைய முடியும். வெறும் இந்த 4 மாசத்து பெர்ஃபார்மன்ஸ் -18% போயிடுச்சு.
நான் உடனே விற்க முடியும்னு இன்ட்ரா டே பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம வரவே கூடாது. அட்வைசர்ஸ் நாங்களும் அதை ஒரு நாளும் இன்ட்ராடே மாதிரி நம்ம ப்ளக்இன் ப்ளக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறது ஒருபோதும் அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நீண்ட கால நோக்கில் வரீங்க அப்படின்னு அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் வெஹிக்கிள்ஸு அது எந்த கேப்பாக இருக்கட்டும் அது உங்களுக்கு சரியாக வருமே ஒழிய வெறும்னே இந்த 3-4 மாதத்துக்கானதை நீங்கள் பண்ணாதீங்க. 3-4 மாதத்தை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா லிக்விட் ஃபண்டோ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டோ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நேயர்களே, இது நம்ம சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பதில்கள் பார்த்துருக்கோம். இது போல் மேலும் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில்களை விடை காண முயல்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.